கட்டடம் பூட்டி இருக்கு, யாரோ 4 பேர் வந்து ஒரு செவத்தை உடைக்கிறான், நீ உடனே வந்து கேட்கணும், இது எங்களுடைய பள்ளிக்கூடம், யார் நீங்க, எதுக்கு இதை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும். ஒரு தண்ணி வீணா போகுது, அதை ஆஃப் பண்ணா அது நீ நாட்டுக்கு செய்யறது. அடுத்த மக்கள்கிட்ட அன்பா இருக்கணும். முதல்ல யாரெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டை பேச மாட்டீங்க சொல்லி பார்க்கலாம். பக்கத்து வீட்டுல நான் சண்டைக்கு டீச்சர், எங்க அம்மாக்கும் அவங்க அம்மாவுக்கும் சண்டை, நாங்க பேச மாட்டோம், கைது பார்க்கலாம். இருக்கும், நிறைய இடத்துல இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. சரியா? சரி சரி, கைகளை கொடுங்க. நீங்க அம்மா அப்பா பேசுறதுனால நீங்க சின்ன பிள்ளைங்க பேசிக்கணும். அன்பா இருக்கணும், ஒருத்தர் மதிக்கணும், பெரியவங்களை மதிக்கணும், கீழ்ப்படிதலோட நடக்கணும், நல்லா படிக்கணும். இதுதான் நீ நாட்டுக்கு செய்யற நன்மை. சரியா? இந்த சுதந்திர நாள்ல நீங்க வந்து இது ஒரு உறுதியா எடுத்துக்கணும். நான் நல்லா படிப்பேன், நான் என்னுடைய கடமைகளை கரெக்டா செய்வேன், நான் பள்ளிக்கூடத்துக்கு நேரத்துல வருவேன், பள்ளிக்கூடத்து பொருட்களை வீணடிக்க மாட்டேன், பள்ளிக்கூடத்துல போடுற சத்துணவை கூட நீ குப்பையில கொட்டுறது அது நீ நாட்டுக்கு செய்யற துரோகம். ஒவ்வொரு அரிசியிலையும் பேர் எழுதியிருப்பான்னு குர்ஆன்ல சொல்லுது. நீ எந்த அரிசியை சாப்பிடணும்னு கடவுள் உனக்கு எழுதி வச்சிருப்பாராமா. நீ அந்த அரிசியை உன் தட்டுல கொண்டு வந்து கொடுக்குறாங்க, நீ சாப்பிடணும்னு உனக்கு கடவுள் கொடுத்த அந்த அரிசி சாப்பாடு தான் உன் தட்டுல வருது. அதை நீ சாப்பிடாம கொண்டி கொட்டுறேன்னா அது நீ நாட்டுக்கு செய்யற துரோகம். சரியா? அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த அரிசி வாங்குற பாடுபட்டு தானே சம்பாதிச்சு அரிசி வாங்குறாங்க. அதை கீழே கொட்டக்கூடாது. ஒரு முட்டையா பள்ளிக்கூடத்துல எந்த பொருள் வேண்டும், ஒரு புத்தகத்தை கூட நீ ஓரமடங்காம நீ பத்திரமா வைக்கிறது அது நீ நாட்டுக்கு செய்யற நல்லது. அது உனக்கு நல்லது. தெரிஞ்சா? பிரிச்சு குப்பையில போடக்கூடாது. பிளாஸ்டிக் பொருள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா யூஸ் பண்ணக்கூடாது. பேக்கெட் ஃபுட் வாங்கி திங்கக்கூடாதுன்னா திங்கக்கூடாது. அப்படியே அதனால அதை கொண்டு போய் எங்க போடணும்? குப்பை கூடைக்குள்ளதான் போடணும்னா குப்பை கூடைக்குள்ளதான் போடணும். அதை கொண்டு தெருவில் வீசுறது அது நீ நாட்டுக்கு செய்யற தீங்கு. சரியா? விவசாயத்தை மதிக்கணும், விவசாயிகளை மதிக்கணும், விவசாயத்தை போடணும். உங்க வீட்டு பக்கத்துல எல்லாம் இடம் இருக்கு, தோட்டம் இடம் இருக்குன்னா நீங்க என்ன பண்ணணும்? அந்த இடத்துல விளைவிக்கணும். இதெல்லாம் தான் நீ நாட்டுக்கு செய்யற நல்லது. எல்லாரும் உன்னுடைய வாழ்நாள்ல, இப்ப நான் இருக்கிறேன், நான் ஒரு 4 மரம் வச்சிருக்கிறேன்னா அந்த மாமரத்தை வச்சிருக்கேன், இவ்வளவு வளம் வளர்ந்துருக்கு. இப்ப இது பெருசாக்கி கனி கொடுக்குறப்ப நான் இருப்பனும் இல்லையா? ஆனா அந்த மரம் இருக்குமா இருக்காதா? அது மாதிரி நீங்க எல்லாரும் செடி நடணும், மரம் நடணும், மரத்துக்கு தண்ணி ஊற்றணும், அதை காப்பாற்றணும். பசுமை பாரதம்ங்கிற தலைப்பு தானே நமக்கு நடக்குது. பசுமை பாரதம் தானே இப்ப நமக்கு கலை திருவிழா போட்டி அந்த தலைப்புல தானே நடக்குது. அப்ப அந்த நாட்டை பசுமையா வச்சுக்கணும்னா நீ பாடுபடணும். ஓகே, தேங்க்யூ.